உலைக்களம் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக்கழக மாநாட்டை பற்றி தான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன செய்தி. இந்த மாதம் கடந்த இதே ஆண்டு இதே மாதம் இந்த உலைக்களம்ங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தஞ்சாவூரில் ஒரு சிறிய முயற்சியாக நாங்கள் தொடங்கினோம். ஒன்றும் பெருசாக அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள்லாம் பெருசாக இல்லை என்றாலும் கூட அரசியல் சமூக நிகழ்ச்சிகளை பற்றி, குறிப்பாக அன்றைக்கி இந்து மதவெறி பாசிச அபாயம் பற்றி, மக்கள் விரோத நடவடிக்கைகள் பற்றி நம்முடைய கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்ற முறையில் ஒரு சேனலாக அந்த சேனலை நாங்கள் தொடங்கினோம். அது முழுக்க என்கிட்ட இருக்கிற ஒரு செல்ஃபோனை தவிர வேறு ஒன்றும் அதுக்கான கருவிகள்லாம் ஒன்றும் கிடையாது. ராவணன் அதை ஷூட் பண்ணி கொடுப்பார், அவ்வளோதான். மற்றபடி எல்கேஜி பசங்க எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி இந்த எடிட்டிங்கை நானே முயன்று 1-2 கற்றுக்கிட்டு அதை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது மக்கள்கிட்ட சாதாரணமாக அரசியல் ஆர்வலர்கள்ட்ட இந்த விஷயம் போய் சேரணுங்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனாலும் கூட அதை ஓரளவு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்டதில்லை. ஆகவே இது பரவலாக போய் சேரணுங்கிற மாதிரில விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இந்த மாநாட்டை பற்றி சில செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள. இந்த 2வது மாநாடு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க மதுரையில். அந்த மாநாட்டை பற்றி நிறைய விவாதங்கள் நடக்குது. இப்போ யூடியூப் சேனல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசுகிறதுல முக்கியமாக என்னென்னு சொன்னால், விஜய் மாநாடு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. இப்போ திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு, அண்ணா திமுகவுக்கு ஆபத்து, அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்க. அவருடைய பேச்சினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் புறநானூற்றுக்கு பொழிப்புரை எழுதுகிற மாதிரிலாம் பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சு நீங்கள் யாரும் ஒரு 34 நிமிஷ பேச்சு, அந்த பேச்சை நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய கிடைக்குது, யாரும் கேட்டு பாருங்கள். அது முழுக்க சினிமாவுக்கு எழுதி தருகின்ற வசனத்தை நடிகர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி தான் விஜய் பேசியிருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு மாநாட்டில் எப்படி பேசணுங்கிறத பற்றியெல்லாம் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு சினிமா வசனம் போல் தான் பேசியிருக்கிறாருங்கிறத நீங்கள் அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கனாலே நல்லா தெரியும். அதில் இன்னொரு பெரிய நம்ம கோவை சரளா சொல்கிற மாதிரி துறை இங்கிலீஷெல்லாம் பேசுதுங்கிற மாதிரி இடையில இங்கிலீஷ் வேறு. லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன், அப்புறம் ஈவன் த லயன் இஸ் சிங்கிள், த லயன் இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கிள், இந்த மாதிரி இங்கிலீஷ் பஞ்சு டைலாகு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சிங்கம் வேடிக்கை பார்க்குறதுக்கெல்லாம் வராது, வேட்டையாடுறதுக்கு தான் வரும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியல. அப்போது அடிக்கடியெல்லாம் என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் வரமாட்டேன். எப்போ தேர்தல் வருதோ, எப்போ நான் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான சூழ்நிலை வருதோ அப்போ மட்டும் உங்களை சந்திப்பேன்னு அர்த்தமா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போது வேட்டைக்கு தான் சிங்கம் வரும்னு சொன்னால், இவர் பதவி வேட்டை எப்போ நடத்த முடியுமோ அப்போ தான் வருவார்னு அர்த்தம். அப்போ மக்களை அன்றாட மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார், அதுக்காக போராட மாட்டாருங்கிறத இதை மறைமுகமாக சொல்கிறாரு மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் சென்டிமெண்ட் டயலாக் வேறு. நான் எல்லாருக்குமே, என்னுடைய தங்கைகள் அக்காக்கள் எல்லாருக்கும் தாய்மாமனாக இருப்பேன், ஏன்னா சென்டிமெண்ட் டயலாகு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றும் வழி இல்லாதவங்கள்லாம் அடைக்கலம் தேடுறது மாதிரி, நான் அரசியலில் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலனோடு வந்திருக்கிறேன், அப்படி ஒரு பஞ்சு டயலாகு. ரொம்ப பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு தொண்டர்கள் வீட்டுக்கு, மக்கள் வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் நான் மக்களுடைய வீட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சு டயலாக்கெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறாரு. இந்த 34 நிமிஷ பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உருப்படியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் எது அவசியமான பிரச்சனை, எதை அதனுடைய பார்வை, வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்ன, இப்படி ஏதாவது இருக்கான்னு சொன்னால் எதுவும் கிடையாது. அதில் முழுக்க திமுக எதிர்ப்பு என்பதை தாண்டி, அடுத்த 2026 தேர்தலில் எப்படி அதிகாரத்தை பிடிப்பது என்கிற பேராசையை தாண்டி அந்த பேச்சில் ஒரு மண்ணும் கிடையாது என்பதை பேச்சை கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். அதே போல் போன மாநாட்டில் பேசின மாதிரி இப்போ ஒரு டைலாக், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான், ஆனால் அரசியல் எதிரி திமுக. சரி, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு எதுக்கு பிரிக்கணும்? இப்போ பிஜேபி அரசியல் இல்லையா? அது வெறும் கொள்கை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்குதா? அப்போது பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கொள்கை எதிரியே இப்போ ஒன்றும் பேச மாட்டேன்.
பிஜேபி பேச மாட்டாது, அப்படியே இருக்கும். அரசியல் எதிரி அவங்க தான் இப்போ நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கிறாங்க, அது அடுத்த 26 தேர்தலில். அதனால் அரசியல் எதிரியை தான் நான் பேசுவேன், தாக்குவேன் என்பது தான் அதனுடைய பொருள். இது எவ்வளோ வந்து ஒரு கீழான வந்து அரசியல் புரிதல்னு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது பிஜேபியை பற்றி நான் பேச மாட்டேன் என்பதை வேறு மாதிரி சொல்கிறார். பிஜேபியை பற்றி பேச மாட்டேன்னா அதுக்கு என்ன பொருள்? பிஜேபியினுடைய கையாளுங்கிறது தான் மறைமுகமான பொருள் அதுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையில் தான் விஜய் இருக்கிறாருங்கிறது வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால், குட்டு வெளிப்பட்டால் அது இருக்கிற ஆதரவு கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு கூட இந்த கிடைக்காது. ஆகையினால பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் போடணும். அதுக்கு தான் நேற்று மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சார் அப்படின்னு சொல்லி 2-3 கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன கேள்வி மாதிரி, இலங்கையில் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள், நிறைய பேர் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகி போயிருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல. ஆகையினால் அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சார் நீங்கள் கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்கள். அதே மாதிரி எங்களுடைய மாணவர்கள்லாம் வந்து நீட்டு தேர்வு என்ற ஒரு பெரிய சுமையினால் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க, அதனால் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்கள் என்று பிரைம் மினிஸ்டர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அது மட்டும் இல்லை, அந்த பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழகமே அவர் பின்னால் இருக்குதான், அப்படி தான் பேசுகிறார். மொத்த தமிழகமே என் பின்னால் இருக்கிறது, அதுதான் எனக்கு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு பேசினீங்கன்னா, இவ்வளவு நாளாக நீட் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை நீ பின்னால் வச்சுருக்கிறிய, இந்த நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக, மோடிக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்தியிருக்க? இவ்வளோ ஆழ்பலம் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லியில்ல, ஒரே ஒரு சின்ன போராட்டத்தையாவது நீ நடத்தியது உண்டா? அப்போ மாநாடு போடுற அன்றைக்கெல்லாம் நீட்டை பற்றி பேசுவீங்க, மாநாடு போடுற அன்றைக்கெல்லாம் கச்சத்தீவை பற்றி பேசுவீங்க. மற்ற நாட்கள்லாம் வாய் மூடிட்டு இருப்பேன்னா நீ என்ன அரசியல் தலைவர், உன்னுடைய நோக்கம் என்ன, நீ இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாளுவ என்பதை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் நிகழ்வுகளாகத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டா மீனவர்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? ஏன்னா கேனத்தனமான வந்து கருத்து. கச்சத்தீவு என்பது 1900 கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கச்சத்தீவு நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம், மோடியை கச்சத்தீவை மீட்டு கொடு, கச்சத்தீவை வந்து கருணாநிதி வந்து தூக்கி கொடுத்துட்டாரு, இப்படி திமுக மேலே கலைஞர் மேலே வந்து பழி போடுற வேலையை வந்து எல்லாரும் செய்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சியும் செய்கிறாங்க. உண்மையிலே கச்சத்தீவு என்பதை 1974 இந்திரா காந்தி சில அரசியல் ஆதாயத்திற்காக அவர் செய்தார் என்பது உண்மைதான். ரெண்டாவது, சாதாரணமாக செஞ்சதில்லை. கச்சத்தீவின் மீது இலங்கைக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் வந்து சர்வதேச அரங்கில் இலங்கை அரசாங்கம் வைத்து அதையெல்லாம் பரிசீலித்ததற்கு பின்னால் தான் இந்திரா காந்தி வேறு சில நோக்கங்களுக்காக அதை ஒத்துக்கொண்டார். இப்போ கச்சத்தீவை தூக்கி கையில் கொடுத்த, இலங்கை கையில் கொடுத்து 50 வருஷம் ஆச்சு. அது இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக மாறி போயிடுச்சு. இப்போ போய் திருப்பி கொண்டான்னா யார் திருப்பி கொடுப்பா? இலங்கைக்காரன் திருப்பி கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா இலங்கையோட சண்டை போடணும். இலங்கையோட சண்டை போடுறதுக்கு இந்திய அரசாங்கம் எந்த காலத்துலேயும் தயார் கிடையாது. இலங்கை மக்களுடைய உரிமைக்கு எதிராக வேணால் சண்டை போடுவாங்களே தவிர, தமிழர்களுடைய உரிமைக்கு எதிராக சண்டை போடுவாங்களே தவிர, இலங்கை அரசாங்கத்தோட சண்டை போட்டுலாம் வாங்க மாட்டான். அப்போ கச்சத்தீவை மீட்பது என்பதெல்லாம் வந்து நடக்காத காரியம். ரெண்டாவது, கச்சத்தீவை மீட்டுட்டால் மீனவர்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்து போய்விடுன்னு பேசுவதை போல கேனத்தனம் அல்லது உண்மைக்கு புறம்பான வந்து செய்தி வேறு எதுவும் கிடையாது. கச்சத்தீவு ஒரு சின்ன திட்டு. அதில் வந்து இன்றைக்கி அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகும் கூட தமிழ்நாட்டு மீனவர்கள் வலையை காய போடலாம், அங்கே போய் வந்து ஓய்வு எடுக்கலாம், அந்தோணியார் கோவில் திருவிழாவுக்கு போகலாம். இந்த உரிமைகள் எல்லாம் இப்போது அந்த ஒப்பந்தத்தின்படி இன்றைக்கி இருக்குது. அவை மீன் பிடிக்கின்ற தமிழ்நாட்டு மீனவர்களெல்லாம் கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கல, அதை தாண்டி தான் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஆனால் இந்த உண்மையை விட்டுட்டு கச்சத்தீவை மீட்டால் எல்லாம் சரியாப்படும் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு உண்மை கச்சத்தீவோடு சேர்ந்தது. அதே 1976 இந்திரா காந்தி இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார். கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேட்ச் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடல் பகுதி, அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மீன் வளங்கள் நிறைந்த, கடல் வளங்கள் நிறைந்த, இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியை இந்தியாவினுடைய உரிமையாக வந்து இந்திரா காந்தி மாற்றிக்கொண்டார். இப்போ அந்த பகுதியில் வந்து எண்ணெய் வளமெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. எண்ணெய் வளமெல்லாம் எடுத்தாக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு தான் அது வந்து ஆதாயமாக இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை பெறுகின்ற முறையில் தான் இந்திரா காந்தி இந்த ஒப்பந்தத்தை போட்டார் என்கிற விவரங்கள் எல்லாம் யாரும் பேசுகிறதில்ல. அதனால் வந்து ஒரு சின்ன தீவை வந்து ஒரு சின்ன மணல் திட்டத்தை தூக்கி இலங்கையிட்ட கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளமான பகுதியை இந்திரா காந்தி இந்தியாவின் உரிமையாக மாற்றிக்கொண்டார் என்பது தான் உண்மை. அந்த உண்மையெல்லாம் பேசிட்டு கச்சத்தீவுன்னு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழல், ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலினை பார்த்து கேள்வி வைக்கிறார். மோடியை பார்த்து 2 கேள்வி கேட்டு ஸ்டாலினை பார்த்து கேள்வி வைக்கிறார். உங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லை என்று சொல்ல முடியுமா? பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு?
இளைஞர்களுடைய பாதுகாப்பு என்னாச்சு, ஆச்சா போச்சா, நாணயம் இருக்கா, நேர்மை இருக்கா அவங்க ஆட்சியில், இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சும்மா புத்தாம்புதோ ஒரு சவடால் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெண்களெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்று கதறுகிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், விஜய்கிட்ட வந்து எத்தனை பெண்கள் ஐயா தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு எத்தனை பெண்கள் உங்கள்கிட்ட வந்து கதறினாங்க? பனையூர் பங்களாவில் எத்தனை பேர் வந்து கேட்டாங்க? சும்மா அடிச்சு விடுறது. இந்தியாவே பெண்களுடைய பாதுகாப்புக்கு உகந்த நாடல்ல அப்படின்னு வெளிநாட்டுக்காரெல்லாம் முடிவு பண்ணி இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு, அதனால் யாராவது டூர் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்கன்னு அங்கேருந்து பெண்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி அனுப்புகிறாங்க, அட்வைசரி கொடுத்து அனுப்புகிறான். இதுதான் இந்தியாவோட யோக்கியதை. பெண்கள் மீதான தாக்குதலில் வந்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்கள் தான் முன்னணியில் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அப்படியே பாதுகாப்பின்றி வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல் ஒரு சவடால் பேச்சு ஒன்று வந்து விஜய் பேசியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நாம் வந்து மற்ற கட்சி மாதிரி நாம் என்ன ஊழல் கட்சியா? நாமெல்லாம் யோகியருடைய கட்சி. நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது நீங்கள் தான், உங்களில் பலவர் தான் வந்து மந்திரியாக போகிறீர்கள், நீங்கள் தான் நிர்வாகம் பண்ண போகிறீங்க. அதனால் மற்றவர்களைப் போல் நாம் ஊழல் கட்சி அல்ல என்று பேசிட்டு, அடுத்த ஆண்டு 26 தேர்தலில் வந்து எந்த கட்சி நம்மோடு வந்து கூட்டணி சேர வருகிறார்களோ அப்படி வர்ற கட்சிக்கெல்லாம் நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு பேசுகிறிய. இப்போ நீ ஊழல் கட்சியில் மற்ற கட்சிகளைப் போல் நாங்கள் ஊழல் கட்சிகள் அல்ல என்று பேசிவிட்டு எங்களோட கூட்டணி சேர்ந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்பே. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி ஊழல் இல்லாத கட்சி எந்த கட்சின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஊழல் கட்சியாக இருந்தாலும் நீ என்னோட கூட்டணி சேர்ந்தேன்னா உனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு பேசிட்டு நான் உலகமாக அயோக்கியன்னு பேசினான்னா எவ்வளோ பெரிய அயோக்கியா இல்லையா? இப்படி பேசுகிறது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடி என்பதை அதில் நான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அவருடைய கொள்கை, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி இப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு தயாரில்லை. நான் நல்லது செய்வதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நல்லது மட்டும்தான் இந்த விஜய் செய்வான். இது என்னடா இது கொள்கை? இது இப்போது நம்ம இது தாய்மானவர் சொன்னது மாதிரி எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமேன்னு சாமியார்கள் பாடுற மாதிரி நான் நல்லது மட்டும் தான் செய்வேன்னு சொன்னால் இது ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசுகிற வாக்குறுதியாக இது? அப்போது இது எல்லாமே அவன்கிட்ட எந்த விஜய்கிட்ட எந்த ஒரு அடிப்படையான திட்டமோ அல்லது ஒரு அரசியல் பார்வை இல்லை என்பது தான் அதிலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. மக்கள் 1000 பிரச்சனை சந்திக்கிறான். நல்லது மட்டும் செய்வேன்னா விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்குது, அவங்களோட விளைபொருளுக்கு விலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, சிறு தொழில்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்காக்காரன் வரி போட்டதற்கு பிறகு இன்னும் நெருக்கடி வந்திருக்குது. இப்போ ஐடி துறையில் வந்து இப்போ கொத்து 5000 பேர் 10,000 பேர்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு, இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உன்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு, என்ன செய்ய போகிற, எதுவும் தெரியாது. பொதுவாக ஊழலை ஒழிப்போம். இப்போ ஊழலை ஒழிப்போன்னா அம்பானி அதானி மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளை கையில் வச்சுக்கிட்டு எப்படி நீ ஊழலை ஒழிப்ப? ரெண்டாவது வந்து இந்த இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை யார் நடத்துவா? இப்போ IAS IPS அதிகாரிகள் தான் நடத்துவான். இவெல்லாம் முக்கால்வாசி பேர் ஊழல் பெருச்சாளிகள் அத்தனை பேரும். இப்போ இவனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ புதுசாக ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு நிர்வாகம் பண்ண போறியா? அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த ஒரு நிர்வாகத்துக்குள்ளே தான் நீ அதிகாரத்துக்கு போனாலும் வந்து ஆட்சி நடத்தணும். அந்த யதார்த்தங்களெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஊழலில் நான் வந்தால் வந்து நல்லாட்சி நடத்துவேன், ஊழல் ஒழிப்பேன்னு சவடால் அடித்தா இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை. அப்போது இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்து நிறைய திரட்டி வந்தால் விஜயை பார்த்த உடனே கொத்து எல்லோரும் திரும்பி போகிறான். நீங்கள் வந்து டிவியிலெல்லாம் நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ வந்த ரசிகர்களுடைய நோக்கம் என்னென்னா விஜயை வந்து நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை நேராக பார்த்துறணுங்கிறத தாண்டி அங்கே வந்த கூட்டத்துக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எந்த அரசியல் நோக்கமோ ஒரு அரசியல் ஈடுபாடோ எதுவும் கிடையாது. சும்மா ஒரு ரசிகர் கூட்டம். எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆருக்கு இருந்த விசிலடிச்சான் குஞ்சுகளைப் போல் விஜய்க்கு வந்திருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுகள் தான் அவங்க. அதுக்கு மேலே இவங்க வந்து பெரிய மாபெரும் அரசியல் சக்தி, இவங்களை வச்சு நான் நாட்டையே பிடிக்க போகிறேன்னு பேசுகிறதெல்லாம் சும்மா சவடால் ஒரு அம்புக்கு தான் இது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் ஒழிக்கன்லாம் பேசுகிறிய, இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? தோராயமாக ரொம்ப சிம்பிளாக கணக்கு போட்டு பாருங்கள். வெளிவந்திருக்கிற தகவல்களின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் ஏற்பாட்டுக்குமே 1 கோடி ரூபா செலவாயிருக்கு. அப்போ இந்த மாநாட்டுக்கு என்னுடைய ரொம்ப மிக குறைவான ஒரு எஸ்டிமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 50லேருந்து 60 கோடி அல்லது 70 கோடி ரூபா செலவாயிருக்கலாம். இவ்வளவு தொகையை உன் கையிலேருந்து நீ செலவு பண்ணியா? யார் காசு கொடுத்தா? இது எல்லாருக்கும் தெரியும். ஆதவ அர்ஜுனாங்கிற வந்து பிஜேபி கையாள் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பணமும் கை மாறி இவ்வளோ பெரிய செலவு. விஜய் வந்து தன்னுடைய சொந்த படத்திலே சல்லி காசு இழக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய தொகையை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது பிஜேபியிலேருந்து வந்த பிஜேபியினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா மூலம் செலவழிக்கப்பட்டிருக்கிற இந்த செலவு.
அதனால் எப்படி கூட்டி கழித்து பார்த்திங்கனாலும் இது விஜயனுடைய இந்த மாநாடு, விஜயனுடைய கட்சி என்பது பிஜேபியால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மை என்பதுதான் உண்மை. இதைத்தான் நம்முடைய நண்பர்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.